லூக்கா 3வது அதிகாரம் 21 4வது அதிகாரம் 12 வரைக்கும். சரியா? இதில் இப்போ ஞானஸ்நானம், ஏசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்நானம், அதுக்கப்புறம் அந்த வம்ச வரலாறு வருது, அந்த அட்டவணை பெயர்கள் வருது. அதுக்கப்புறம் 4வது அதிகாரத்தில் தேவன் சோதிக்கப்படுது, ஏசு கிறிஸ்து சோதிக்கப்படுறத பார்க்குறோம். இப்போ டவுட்ஸ் நம்ம அப்படி போகிற இதில் கிளியர் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ லூக்கா 3வது அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இப்போ இந்த 2 வசனம் ஒரு பகுதி. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது, இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம பார்த்தோம், யோவான் ஸ்நானன்ட்டு நிறைய பேர் வராங்க. இப்போ ஜனங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது இவர் திரும்ப அந்த யூனிவர்சல் இதை தான் கொண்டு வராரு, எல்லாருக்கும் தேவன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு. ஏற்கனவே முந்தின வசனம் 20வது வசனம் நம்ம பார்த்தோம், யோவானை காவலில் அடைத்து வைத்தான் அப்படின்னு சொல்லி, யோவானோடது முடியுது அதோட அப்படின்னு அந்த ஆர்டரில், ஹிஸ்டாரிக்கல் ஆர்டரில் அது லேட்டராக தான் அவர் அடைக்கப்படுறாரு. ஸோ அவரோடது முடிஞ்சு அடுத்து இங்கே வரும்போது ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றுன்னு சொல்லும்போது, ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறவங்க மனம் திரும்பும்படியாக அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கணும்? அவர் ஜஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, ஒரு ஹியூமனாக தன்னை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. பாவிகளை ரெப்ரசன்ட் பண்ணி எடுக்கிற ஒரு ஞானஸ்நானம் இது. இப்போ வானம் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வானம் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, அந்த காலத்தில் யூதர்களுக்கும் சரி, அதுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலும் சரி, வானம் அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா தேவன் ஜனங்களோட உறவாடாமல் இருக்கிறாரு. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு 400 வருஷத்துக்கு ஒரு சைலண்ட் பீரியட் மாதிரி இருந்தது. அதனால் தேவனுடைய வார்த்தை வெளிப்படலை, எந்த விதத்துலையும் வெளிப்படலை. இப்போ வானம் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து தேவனோடு ஜனங்கள் உறவாடுவதற்கு ஒரு காரியத்தை கொண்டு வராரு அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று அதனுடைய கிரேக்க வார்த்தையினுடைய எக்ஸாக்ட் மீனிங் எப்படி இருக்குது அப்படின்னா, கிழித்து எடுக்கிற மாதிரி. அதாவது வானம் இப்போ திரைசீலை 2ஆய் கிழிந்தது கீழிருந்து மேலே வரைக்கும், இயேசு கிறிஸ்துவின் மரணம் அந்த டைமில் அப்படி நடந்தது போல் இங்கே வானம் கிழித்து திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, தேவன் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்க இடைப்பட போகிறாரு, ஜனங்களோடு இடைப்பட போகிறார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது, வானம் திறக்கப்பட்டது. அப்போ வானம் திறக்கப்பட்டதுங்கிறத வாசிக்கும்போது, லூக்காவில் வாசிக்கிற யூதர்கள் அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னால், தேவன் இடைப்படுகிறார், தேவன் பேச போகிறாருங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முந்தின வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஜெபம் பண்ணுகையில் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி மற்றதில் ஜெபம் பண்ணுகிறது கொடுக்கப்படல. அப்போ இந்த இடத்துல ஜெபம் பண்ணுகையில் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. லூக்கா என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், தேவனோடு உள்ள ஒரு கம்யூனியனை இந்த இடத்துல காமிக்கிறார், ஒரு ரிலேஷன்ஷிப். நம்ம தேவனோடு ஐக்கியப்படுகிறது அவரோட ஜெபிக்கையில். அப்போ அப்படி ஜெபிக்கும்போது பிதாவாகிய தேவன் இறங்குவாருங்கிறத காண்பிக்கிற வண்ணமாக இந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனோட பேச ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது எதை காமிக்கிறது அப்படின்னா, ஜனங்களும் தேவனை அண்டிக் கொள்ளலாம் இவர் மூலமாக அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக. மற்ற புத்தகங்களில் அது இருக்காது, அந்த ஜெபம் பண்ணுகையில் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். ரூபம் கொண்டு அப்படிங்கிற வார்த்தை பாடிலி ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபிசிக்கல். இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரை காற்று அதற்கு ஒப்பிட்டு யோவானை நம்ம பார்க்குறோம். அவர் இன்விசிபிள், பார்க்க முடியாது. அப்போ இந்த இடத்துல அந்த கிரேக்க வார்த்தைக்குரிய மீனிங் இன் பாடிலி ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம், பார்க்குற மாதிரி. அப்போ என்ன பார்த்துருப்பாங்க எக்ஸாக்டாக பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்திருப்பார் அப்படின்னு சொல்லும்போது, தேவன் இவர் மேசியான்னு அங்கீகரிக்கிறாரு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக புறாவை போல ரூபம் கொண்டு, புறா அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு சமாதானத்தை அது குறிக்கிறது, தூய்மையை குறிக்கிறது, நோவாவின் காலத்தில் இருக்கிற நியூ கிரியேஷனை அது காமிக்குது. இதையெல்லாம் வாசிக்கிறவங்க, இந்த ஆடியன்ஸ், லூக்கா புத்தகத்தை வாசிக்கிறவங்களுக்கு இது எல்லாமே புரியும். அப்போது புறாவை போல ரூபம் கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மேபி அந்த க்ளவுட்ஸ் இல்லை லைட்
ஒரு பெரிய ஒரு லைட் அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஒரு புறா போல் இறங்கி வருகிறதுங்கிறது ஒரு மென்மையான ஒரு புறான்னு சொல்லும்போது எக்ஸாக்டாக ஒரு டவ் இறங்கி வந்தது, புறா இறங்கி வந்தது அப்படி இல்லை. புறாவை போலன்னு சொல்கிறதுனால அது ஃபாஸ்ட்டாக இறங்கி வர்றதை குறிக்கலை. ஒரு மெதுவாக ஒரு அமைதியான ஒரு விஷன் மாதிரி வந்து அதில் எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல யோவான் ஸ்நானன் பார்க்குற மாதிரியும், ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து 2 பேரும் நிற்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவின் போல் அவர் மேல் இறங்கினார், வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகி அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து யோவான் ஸ்நானனும் அதை வந்து பார்த்துருக்க கூடும். அப்போ யோவான் ஸ்நானனுக்கு ஒரு சைன் மாதிரி இது, அதாவது மேசியா மேலே வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறத யோவான் ஸ்நானன் பார்க்கும்போது இவர் தான் மேசியா அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு சாட்சியோடு புரிந்து கொள்கிறதற்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. இப்போ இதுவுமே எப்படின்னா, தேவனுடைய சத்தம் கேட்கும்போது ஒரு சிலர் வந்து அது தண்டர், இடி முழக்கம், இறைச்சல் அந்த மாதிரி வந்து புரியாதவங்களுக்கு, இல்லை ஸ்பிரிச்சுவலாக ரெடியாக இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி கேட்டுருந்துருக்கக்கூடும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனுக்கு அது எப்படி கேட்குது அப்படின்னா, நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமாக இருக்கிறேன். அப்போது இந்த நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது த பிலவ்டு சன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யூதர்கள் இதில் வந்து எப்படின்னா, பப்ளிக்காக தன்னுடைய குமாரனை இவர் தான் என்னுடைய குமாரன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறது தான் ஒரு ஃபாதருடைய வேலை. அப்போ தான் வந்து அது உண்மையாக அவருடைய சந்ததியில் வந்து குமாரன் அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கப்படுகிறது அந்த டைமில். ஸோ இப்போ வந்து இவர் சொல்கிறார், பிதாவாகிய தேவன் வந்து சொல்கிறாரு, நீர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஈசாக்கு அவருடைய பெயர் வந்து பிலட் அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழியில் அது அர்த்தம். அப்படிங்கிறப்போ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இவர் சாக்ரிஃபைஸ் ஆக போகிறாரு ஐசக்கை போல், ஈசாக்கை போல் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து யூதர்கள் புரிந்து கொள்வாங்க. நீர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லும்போது சங்கீதத்துலேயும் கூட அந்த வசனம் இருக்குது 2:7. ஸோ இந்த மாதிரி வசனங்கள் யூதர்களுக்கு வந்து எப்படி இந்த வார்த்தை புரியும், இதை வாசிக்கும்போது அவங்களுக்கு எப்படி புரியும்னா, மேசியா அப்படிங்கிறவர் வந்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு புரியும். அப்போ இவர் தான் மேசியா அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரியும். ஸோ உண்மையில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தேவன் இவரை கொண்டு திட்டம் பண்ணியிருக்கிற காரியங்களை இவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சங்கீதம் 2:7 அப்புறம் நம்ம ஏற்கனவே ஈசாக்கு பார்த்தோம், அது வந்து ஆதியாகமம் 22:2. அதுக்கப்புறம் ஏசாயா 42:1. அதில் வந்து அவர் ஒரு சஃபரிங் சர்வெண்ட்டாக தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறவராக, வெற்றி பெறுகிறவராய் வந்து அந்த இடத்துல மேசியா இருப்பார் அப்படிங்கிறது இருக்குது ஏசாயாவில். ஸோ நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து யூதர்களுக்கு அவ்விதமாக புரியும். யாருன்னா மேசியா இவர் அப்படிங்கிறது புரியும். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதான் உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு அப்படின்னு சொல்லி ஜீனியாலஜி வருது. இப்போது இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜீனியாலஜிக்கு வர்றாரு லூக்கா. என்ன காமிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ கேட்ட மாதிரி லூக்காவில் ஒரு டைப் ஆஃப் ஜீனியாலஜி இருக்குது, மத்தேயுவில் வந்து ஒரு விதமாக இருக்குது ஜீனியாலஜி. இப்போ மத்தேயுவில் பார்க்கும்போது எல்லாமே ராஜாக்களுடைய வம்சமாக நம்ம வந்து பார்க்கலாம், ராஜாக்களுடைய பெயர்களாக வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து எப்படின்னா, நிறைய பேருடைய பேர் வேதத்தில் எங்கேயுமே இல்லை. நிறைய பேரில் ஒரு 3 பேர் வந்து வேதத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி இவர் லூக்கா வந்து ஒரு ஹிஸ்டாரியனும் கூட, தியாலஜியையும் அவர் வந்து நன்கு அறிந்தவர். ஸோ அவர் வந்து டீட்டெயில்டாக எப்படி எழுதுகிறாரு அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சந்ததி அப்படிங்கிறது மத்தேயு வந்து இயேசு கிறிஸ்து ராஜா அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் எழுதப்பட்டது, யூதர்களுக்கு எழுதப்பட்டது. அதனால் அவர் தாவீதின் வம்சத்தில் வந்தவர் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு, அந்த ராயல் லைனை காமிக்கிறதுக்காக வந்து மத்தேயு அப்படி எழுதுகிறார். இங்கே லூக்கா வந்து எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, யோசேப்பினுடைய பயாலஜிக்கல் சன் அப்படிங்கிறது, பயாலஜிக்கல் ஃபாதர் அவர் கிடையாது, பட் ஸ்டில் லீகலாக இவருடைய சந்ததியில் வந்தவர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இவர் வந்து எழுதுகிறார். இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம பழைய ஏற்பாட்டில் வந்து எகோனியான்னு ஒரு ராஜா வந்து இருக்கிறாரு. அவருக்கு அப்புறம் வந்து அவருடைய குமாரர் வந்து
தாவீதின் சிங்காசனத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறுகள்னால பாவங்கள்னால தேவன் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறார். நம்ம மத்தேயுல பார்க்கும்போது அந்த எக்கோனியாலாம் வருவார். அவர் சாலமோனுடைய சந்ததி, தாவீது, சாலமோன், அதுக்கப்புறம் அப்படி பிள்ளைகள் பேர் வரும்போது எக்கோனியா, அதுக்கப்புறம் உள்ளவங்களும் கூட இருப்பாங்க. ஆனால் இதில் நம்ம பார்க்கும்போது சாலமோனுக்கே வந்து லூக்கா போகலை, நாத்தானுடைய லைனை வந்து இவர் வந்து காமிக்கிறார். எல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ். சொன்ன மாதிரி 77 தலைமுறைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மத்தேயு வந்து ஆபிரஹாமோட முடிச்சிருவார், ஆபிரஹாம்லேருந்து ஆரம்பித்து அவர் முடிக்கிறாரு. இவர் வந்து யோசேப்புலேருந்து ஆரம்பித்து இவர் எங்கே முடிக்கிறாரு அப்படின்னா ஆதாமில் முடிக்கிறார். ஸோ நம்மளுக்கு இதிலே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். மத்தேயு வந்து யூதர்களுக்கு எழுதப்பட்டதுனால ஆபிரஹாமுடைய கவனன்ட் வச்சு எல்லாம் எழுதுக்கிறதுனால தீர்க்க தரிசனங்கள்லாம் வந்து நிறைவேறுகிறது அப்படிங்கிறத மத்தேயுல நம்ம நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி அது வந்து ஆபிரஹாமின் சந்ததி தான் யூதர்கள் அப்படிங்கிறதுனால அந்த ஆபிரஹாமில் இருக்கிறத நம்ம பார்ப்போம். இதில் வந்து ஆதாம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே லூக்காவுடைய தீம் நம்மளுக்கு வந்து தெரியும். இவர் வந்து போத் ஜென்டைல்ஸ் அண்ட் ஜூ எல்லாரையுமே உள்ளே கொண்டு வராரு. தேவன் வந்து தேவனுடைய திட்டம் அதுதான். ஸோ அதை தான் இவர் லூக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஆதாம் அப்படின்னு சொல்லும்போது மனித குலம், ஹோல் ஹியூமனிட்டி வந்து விழுந்து போச்சு அவருடைய பாவத்தினால. இப்போ இயேசு கிறிஸ்து அதை எப்படி மீட்டெடுக்க போகிறார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் கடைசியாக வந்து இதில் ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு, இங்கிலீஷில் வந்து சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆதாம் சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்று தான் தேவன் அழைக்க விரும்பி ஆதாமை வந்து சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் ஆதாம் விழுந்து போகிறத பார்க்குறோம், எல்லாமே விழுந்து போச்சு. அப்போ முதல் ஆதாம், ரெண்டாவது ஆதாம் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸை காமிக்கிறதுக்கு தான் ஆதாம், அதாவது மனித குலத்தை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு ஒவ்வொரு இடத்துல காண்பிக்கிறதுக்கு தான் வந்து லூக்கா இதெல்லாம் எழுதுறாரு. எப்படி வந்து பேப்டிசமில் ஞானஸ்நானத்துலேயும் வந்து தேவன் வந்து ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கலை, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும் அப்படின்னு எடுக்கலை. அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, ஹோல் ஹியூமனிட்டியை அவர் ரெப்ரசன்ட் பண்ணி தன்னுடைய நியாயப்பிரமாண காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறவராய் தன்னை காண்பிக்கிறார். அதில் ஒரு சில காரியங்கள் வந்து நம்ம பார்க்குறோம், எப்படி தேவனோடு வந்து ஒரு கம்யூனியன் இவர் மூலமாக கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சைனாக வந்து லூக்கா காமிக்கிறார். இப்போ அடுத்து என்ன காமிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆதாம் எதில் விழுந்து போனார், இயேசு கிறிஸ்து எதில் வந்து அதை ஜெயித்தார் அப்படிங்கிறது. ஆதாம் விழுந்து போனது இதில் அப்படின்னா டெம்டேஷனில், சோதனையில். இயேசு கிறிஸ்து அது வந்து ஜெயிக்க போகிறார். ஸோ அடுத்த ஃபாலோயிங் சாப்டரில் வந்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். 4வது அதிகாரம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. ஆவியானவராலே நிறைந்து அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே அங்கேயும் நம்ம வந்து முந்தின இதில் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார், அவர் பலன் கொள்கிறார் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இப்போது அதை வந்து நம்ம ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிக்க தேவையில்லை. தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், அவருடைய வார்த்தை நம்ம வந்து பலப்படுத்துகிறது, இதுதான். அப்போ ஆவியால் நிறைந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னைக்கு ஆதாம் பாவம் செய்தாரோ நம்ம ஆவி வந்து மரித்து போயிடுச்சு. என்னைக்கு நம்ம தேவனை விசுவாசிக்கிறோமோ ஆவி உயிர்ப்பிக்கிறது. அப்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அநேகர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தாங்க. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதா அர்த்தம். ஏற்கனவே நம்ம முன்னாடியே வந்து எபிரேயர்லலாம் நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், அவங்க வந்து மேசியா ஒருவர் வருவார்னு சொன்ன தேவனுடைய வார்த்தையும் சரி தேவனுடைய காரியங்களையும் சரி அவங்க விசுவாசித்தாங்க. நம்ம மேசியா வந்துட்டாருங்கிறத நம்ம வார்த்தைகளை கொண்டு நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து முழுவதுமாய் வந்து ஒரு ஹோல் பிக்சர் தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு ஹோல் பிக்சர் தெரியல. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸை தவிர பழைய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிகளுக்கு வந்து இயேசு இல்லையே, இங்கே இயேசு இருக்கிறாரு அப்படிங்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாகவே அது மேசியாவை தான் வந்து காண்பிக்கிறது. அதை அவங்க விசுவாசித்தாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகள் வந்து விசுவாசித்தாங்க, அதற்கு கீழ்ப்படிந்தாங்க. அதுதான் அவங்க விசுவாசித்ததற்காக அவங்க காட்டின காரியங்கள். அப்போ என்னைக்கு வந்து ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறதுனா தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ உயிர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய வில் எல்லாமே எப்படி இருக்குன்னா மரித்து போய் தானே இருந்துச்சு. அப்போது ஒரு ஓல்டு பேட்டர்னில் வந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு குற்ற மனசாட்சி, அதுக்கப்புறம் ஒரு பயம், கலக்கம், இதெல்லாம் வந்து
பழைய மனுஷனுடைய ஸ்வாவங்கள், ஜென்ம ஸ்வாவங்கள். இப்போ என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் போகணும். உடனே போகுதா? போகிறதில்ல. அது ஒரு ப்ராசஸாக தான் வந்து போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் வந்து சொல்கிறாரு மறுரூபமாகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆவியில் நிறையப்பட்டவர்களாக இருக்கும்போது பலன் கிடைக்கும். இப்போ பழைய பாட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து ஆவியினால் நிரப்பப்பட்டு இல்லை ஆவியினால் நிறைந்து வந்து போய் அநேகரை கொன்று அந்த மாதிரி வெற்றியை வாங்கிட்டு வராங்க. சாம்சன்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே ஆவியினால் இவர் நிறைந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் 30 வயது இப்போ ஆயிடுச்சு. 30 வயதுன்னு காமிக்கிறப்போ அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆசாரியர்கள் வந்து முழுவதுமாய் தங்களை அந்த ஆசாரியத்துவம் வேலைக்கு ஒப்பு கொடுக்குறது எப்போனா 30 வயசில். ஸோ தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு அவங்க ரெடியாகிற டைம். ஸோ அதனால் இங்கே இயேசு கிறிஸ்து 30 வயது அப்படின்னு சொல்லும்போது லூக்கா அதையும் சொல்ல வர்றாரு. இப்போ இவர் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 5 வயதுலேருந்து அவர் எல்லாவற்றையும் கற்று தேவனுடைய வார்த்தையெல்லாம் கற்று அந்த மாதிரி அவர் போயிட்டுருக்கிறார். இவர் போயிட்டுருக்கும்போது இவருக்கு ஆல்ரெடி ஹியூமன் நேச்சர் இருக்குது அண்ட் டிவைன் நேச்சர் இருக்குது. பட் இவருக்கு வந்து அந்த சீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது நம்மளுக்குள்ளெல்லாம் வந்து பாவம் என்கிற வித்து வந்து ஆல்ரெடி இருந்ததுனால தான் நம்மளுடைய ஆவி வந்து மரித்து போயிருக்கிறது. இவருக்கு வந்து பாவம் என்பது கிடையாது. ஆனால் சுற்றி அவர் வந்து நெருக்கப்படுகிறார். டெம்டேஷனால், சோதனைகள்னால அவர் நிரப்பப்படுகிறார். ஆனால் அவருக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் முழுவதுமாய் தன்னை தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கென்றும் அர்ப்பணித்திருக்கிறார். அவ்வளோதான். ஸோ பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது வேற ஏதோ ஒன்று அவரை வந்து ஆட்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை இல்லை தேவனுடைய ப்ரெசன்ஸ் வந்து அவரை பலப்படுத்தி இருக்கிறது, அந்த மாதிரி அர்த்தம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளுடைய இன்க்ளினேஷன் ஆஃப் அவர் வில் ஆர் எமோஷன்ஸ் எதுனாலுமே நம்ம எங்கே இன்க்ளைன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா டு த பேட் சைடு. ஏன்னா நம்ம ஆதாம்குள்ளே தான் இருந்தோம். ஸோ நம்மளுடைய இன்க்ளினேஷன் ரொம்ப அந்த சைடு இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து கடவுள்கிட்ட வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு போராட்டமாக இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு வந்து இன்க்ளினேஷன் எந்த சைடு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள்கிட்ட தான் வரணும். நம்ம போராடி அதை ஒரு யுத்தமாக நினச்சி நம்ம வந்து மேற்கொண்டு வந்துட்டோம், வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆவியினால் நிரப்பப்படும் போது நம்மளுடைய மனது வந்து மறுரூபம் ஆகும்போது நம்மளுடைய இன்க்ளினேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய போராட்டமாக தெரியாது, நம்மளுக்கு பெரிய கஷ்டமாக நம்மளுக்கு தெரியாது. ஒரு பைபிள் எடுத்து நம்ம முதல்லலாம் வாசிக்கும் போது அவ்வளோ தூக்கம் வரும், வாசிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆவியில் நிரப்பப்படும் போது, அதாவது தேவனுடைய வார்த்தையினால் நம்மளுடைய மனதையும் தேவனோடு கூட உறவாடுவதில் நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு இதுவும் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய பிரெயினை நம்ம அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா அது ஒரு ப்ராக்டிஸாக அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வந்துடும், சுலபமாயிரும். இனிஷியல் ஸ்டேஜஸில் கடவுளுக்கு இதை செய்யணுங்கிறப்போ அது ஒரு போராட்டம் போல் அது நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனால் அது போராட்டமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனுக்கு முழுவதுமாய் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது ஒரு சந்தோஷமாக தான் நம்ம அதை வந்து செய்ய ஆரம்பிப்போம். அதுதான் ஆவியில் வந்து நிறையப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தம். நம்ம ரோமரில் பார்க்குறோம், உங்களுடைய மனதை வந்து நீங்கள் மறுரூபம் ஆக்குங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தான் அதை வந்து ட்ரெயின் பண்ணணும். பிரெயினை வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் ட்ரெயின் பண்ணி அவருடைய வசனங்களினால் நிரப்பி அவருடைய வசனங்களை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணி அவருக்கென்றே நம்மளுடைய தாட்ஸை வைக்கும்போது முழு மனதோடு முழு சிந்தையோடு அப்படின்லாம் சொல்லும்போது அவரிடத்துல அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலக காரியங்கள் இல்லாமல் அவரை மாத்திரமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் ஹிம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கும். அப்படி அவர் நிறையப்பட்டிருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிரியையை செய்வதுதான் என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னு யோவானில் சொல்கிறார். அப்போ முழுவதுமே அவர் தேவனுக்கென்று அர்ப்பணித்து அவர் வந்து தன்னுடைய ஹியூமன் நேச்சரை அப்படி வச்சுருக்கிறார். இப்போ தேவனுக்கென்று அர்ப்பணித்துன்னு சொல்லும்போது இவர் கடவுள் தானே அப்படின்னு யோசிக்கலாம். நான் ஹியூமன் நேச்சர் அண்ட் டிவைன் நேச்சர் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஹியூமன் நேச்சர் பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன், சரியா? ஸோ இயேசு வந்து என்ன பண்ணுறாருன்னா பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, இப்போ வந்து வில்டர்னஸ் வனாந்திரம் அப்படின்னோடனே யூதர்களுக்கெல்லாம் வந்து தெரிகிறது என்னென்னா அவங்க இஸ்ரவேல் அவருடைய பிதாக்கள் வந்து வனாந்திரத்தில் போனாங்க. ஸோ வனாந்திரத்தில் போனாங்க அப்படின்னாலே அங்கே ஒரே குறுக்குறல், முறுமுறுப்பு, சண்டை, தேவனை பரிச்சை பார்க்குறது, இது ஒன்று வரும். இன்னொன்று ரெண்டாவது என்ன வரும் அப்படின்னு சொன்னால் வனாந்திரத்தில் தான் தேவன் ரொம்ப தெளிவாய் பேசினது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த 2 காரியங்கள் வந்து அவங்களுக்கு மனதில் வரும். இப்போ வனாந்திரத்திலே ஆவியானவர் கொண்டு போனார் அப்படின்னு சொல்லும்போது லூக்கா வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால்
ஊழியத்துக்கு ரெடி ஆயிட்டாருங்கிறது 30வது வசனத்தில் 30 வயதுன்னு சொல்லும்போது வந்துடுச்சு. 30 வயதுன்னு சொல்லும்போது கர்த்தருடைய ஊழியமாகி அந்த ஆசாரிய ஊழியத்தை இவர் செய்ய போகிறாருங்கிறது வந்து புரிந்து கொள்ளுகிறோம் நம்ம. ஆனால் ஊழியத்துக்கு முன்பதாக அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரைனிங், ஒரு டெஸ்ட் அவர் பாஸ் பண்ணணும். அதுக்காக அவர் இங்கே வராரு. இதுக்கிடையில் ஏன் ஜீனியாலஜி வந்தது அப்படின்னா சன் ஆஃப் காட் வந்து ஆடம், அவர் விழுந்து போனார், இவர் எப்படி விழலை. ஸோ இதெல்லாம் காமிக்கிறதுக்கு தான் இந்த ஆர்டரில் வந்து அவர் வர்றாரு. ஏற்கனவே 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டு, இப்போ இன்னொரு புத்தகத்தில் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா அவர் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். எப்போது 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டு அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. சோதனையில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து டெஸ்ட், ஒன்று வந்து டெம்டேஷன். நம்மளுக்கு வந்து பைபிளில் ரெண்டுமே, தமிழில் ரெண்டுமே டெம்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்று வந்து டெஸ்ட், இன்னொன்று வந்து டெம்டேஷன். டெம்டேஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய காரியம் சாத்தான் கொடுக்குறது. டெஸ்ட் என்னென்னா கர்த்தர் கொடுக்குறது. கர்த்தர் ஏன் டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ தூரம் அவருக்குள்ளே இருக்கிறோங்கிறத நம்ம காண்பிக்கிறதுக்காக, நம்ம அதை அறிந்து கொள்கிறதுக்காக, அவருடைய நாம மகிமைக்காக. அப்போ இந்த 2 காரியங்கள் வந்து சோதனையில் வருகிறது. ஏன்னா தேவன் வந்து சோதிக்கிறவர் அல்ல அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இதில் எடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து டெஸ்ட், இது வந்து டெம்டேஷன். இப்போ டெம்டேஷனுக்குள்ளே போகும்போது 40 நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹியூமன் சயின்ஸ் இதுபடி 40 நாளுக்கு மேலே உபவாசம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆர்கன்ஸ் எல்லாம் தன்னாலேயே அழிய ஆரம்பிச்சிடும். உங்கள் உடம்பே வந்து உங்களுடைய ஆர்கன் எல்லாத்தையும் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு வேறு எதுவுமே வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த 40 நாள் உபவாசம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து லேசான காரியம் இல்லை. அப்போ 40 நாள் உபவாசம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த 40 நாளுங்கிறது 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் சுற்றி வந்தாங்க. ஸோ அதை இது பண்ணுறதுக்காக தேவன் வந்து இந்த இடத்துல 40 நாள் அவர் வந்து உபவாசிக்கிறாரு. இப்போ 40 நாள் வந்து சாப்பிடாமல் இருக்கிறாரு. இப்போ சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த 40வது நாள் எண்டில் வந்து எப்படி இருக்குமா அப்படின்னு சொன்னால் ஒரு பழி வாங்குற ஒரு குணம், ஒரு எரிச்சல், ஒரு கோபம். நம்மளுக்கு ஒரு 2 நாள் சாப்பிட்லனாலே நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்துடும். 40 நாள் அப்படின்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு வந்து அவர் இருக்கிற டைம். ஸோ இங்கே லூக்கா வந்து எழுதியிருக்கிறாரு 40 நாள் அவர் வந்து பிசாசினால் சோதிக்கப்பட்டு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. பட் கிளைமேக்ஸ் எங்கே அப்படிங்கிறது தான் வந்து கடைசியில் அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு எழுதுறாரு. ஸோ 40 நாள் அவர் சோதிக்கப்பட்டாரா, இல்லை 40வது நாள் அவர் சோதிக்கப்பட்டாரா? ஏன்னா இன்னொரு புத்தகத்தில் 40 நாளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே எழுத வர்றது என்ன அப்படின்னு சொன்னால் அட் த எண்ட், அந்த 40 நாள் முடிகிற அந்த டைமில் வந்து அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, ஃபிசிக்கலி அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, ஸ்பிரிச்சுவலி அவங்க வந்து ரொம்ப டவுனாக இருந்திருக்கலாம். அந்த டைமில் தான் சாத்தான் வரான். ஸோ எது எப்படியா இருந்தாலும் 40 நாள் முடியும் போது சாத்தான் வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பிசாசுனால் இங்கே வந்து 40 நாளும் அவர் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால் 40 நாளும் பிசாசு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்குல்ல, சரியா? ஸோ அவருக்குள்ளே வந்து டெம்டேஷன்ஸ் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்து லூக்கா காண்பிக்கிறார். டெம்டேஷன் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா மனிதர்கள் வந்து எப்படி டெம்ட் ஆவாங்களோ அதே மாதிரி 40 நாள் ஒரு உபவாசத்தில் அவர் போகும்போது அவரும் கூட நெருக்கப்பட்டு இருக்கலாம். கடவுளை விட்டு இழுக்கிறது தானே சாத்தானுடைய வேலை. அப்போ கடவுளை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் சாத்தானுடைய வேலை. ஸோ அதுக்குள்ளே அவர் போயிருக்கலாங்கிறது தான் அவர் காண்பிக்கிறார். தவிர 40 நாளும் பிசாசு வந்து நின்று அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்குல்ல, அதை மாதிரி அதில் வந்து அவர் குறிக்கலை. ஸோ 40 நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து கஷ்டம்தான் உபவாசிக்கிறது. அந்த கஷ்டத்தை, அந்த டெம்டேஷனை, அந்த சோதனையை அவர் வந்து சைத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த எண்ட் கிளைமேக்ஸ் பாயிண்டில் வந்து சாத்தான் வரான். ஏன்னா இப்போ தெரியும், சாத்தானுக்கு வந்து தெரியும் இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த 40வது நாளுக்கு மேலே வந்து அவங்க சரீர பிரகாரமாக முழுவதுமாக ஒடுங்கி போயிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதை காமிக்கிறதுக்கு தான் அந்த நாள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. அப்போ இத்தனை நாள் பசி இல்லையா, அப்படி அர்த்தம் கிடையாது. இப்போ அந்த 40 நாள் முடியும் போது அவர் ஃபிசிக்கலாக ரொம்ப வந்து ட்ரெயின் ஆகி இருக்கிற டைம் பார்த்து பிசாசு வருகிறான். அதை தான் வந்து இந்த இடத்துல நான் பார்க்கணும். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். ஸோ தேவனுடைய குமாரன், நீர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லதை வந்து சாத்தான் இந்த இடத்துல கேட்குறார். இப்போ நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அப்போது தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு சொல்லும்போது பிசாசு வந்து எப்போவுமே வந்து அந்த ஐடென்டிட்டி, நம்மளுக்குரிய ஒரு கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அந்தஸ்து, அதை தான் வந்து அவர் பிசாசு வந்து சோதனைக்கு கொண்டு வருகிறான். அதுலேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்
இது வந்து நம்ம சோதிக்கப்படுகிறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டு சொல்லும். நம்ம ரொம்ப ட்ரையாக, நம்ம ரொம்ப லோன்லியாக அப்படி நம்ம ஃபீல் பண்ணும்போது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ பாடுகள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லோன்லியாக ஆகும்போது, நீ தேவனுடைய குமாரனா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, அந்த கொஸ்டின், ஏன் எனக்கு இது வருது, நான் தேவனுடைய நன்மையான காரியங்களை நினைச்சிருப்பேன், செய்வேன், ஆனால் ஏன் எனக்கு இந்த காரியம் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அதுதான் நம்மளுக்கு வருகிற சோதனை, நம்ம மைண்டில் வர தாட். அதுதான் இங்கே பார்க்குறோம். நீ தேவனுடைய குமாரனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். ஸோ கல் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம். கல் அப்பமாகும்படி அப்படின்னு சொல்லும்போது அப்பம் வந்து ஏற்கனவே கிறிஸ்து தான், அதெல்லாம் வந்து பின்னாடி வரப்போகிறது. ஆனால் இந்த இடத்துல கல் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் அங்கே இருக்குது. அதில் வச்சு நீ வந்து அப்பமாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லும்போது காடுடைய கேர், காடோட ப்ரொவிஷன், இதெல்லாம் நம்ம நிறைய பிரசங்கத்தில் கேட்டிருப்போம். ஸோ அதை வந்து டவுட் பண்ணுற ஒரு காரியம். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, உபாகமத்தில் இருக்குது, மனுஷன் வந்து அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஸோ டவுட், எப்படி டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், இது எனக்கு நடக்குமா, நான் தேவனுடைய பிள்ளை தானே, இந்த காரியம் எனக்கு வந்து சரியாக முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் நம்மளுக்கு வந்து வரக்கூடாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை வந்து ஆல்ரெடி கிறிஸ்து மூலமாக நம்மளுக்கு எல்லாமே சொல்லப்பட்ட ஆயிடுச்சு. நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு, நம்ம எல்லாம் தேவனுடைய புத்திரர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் நான் எல்லாமே உங்களை பார்த்துக்கொள்வேன் எல்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறோம், கவலைப்படாதிருங்கள், அது எல்லாமே நம்மளுக்கு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் நம்ம வந்து யோசிக்கிறோம் அப்படின்னா அது வந்து தவறு. கல் அப்பமாகும்படி செய்யும் அப்படின்னு சொல்லும்போது, இது யூதர்கள் உடைய காரியத்தில் பார்க்கும்போது நிறைய அவங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வந்து இருக்கிற காரியங்கள், ஒரு கல்லை வந்து நான் வைப்பேன் அந்த மாதிரிலாம் சொல்லி இது கூட இன்டர்பிரட் பண்ணுறாங்க. நம்ம அந்த அளவுக்கு வந்து அதை பார்க்கணும்னு எனக்கு தோணலை. ஜஸ்ட்டு சாதாரணமாக வந்து லூக்கா எழுதுறது வந்து ஒரு டெம்டேஷன் எப்படி இருக்கும், 40 நாள் பசி அப்படிங்கிறப்போ அது வந்து நினச்சா அதை வந்து அப்பமாக்கி அவர் வந்து செய்திருந்துருக்கலாம். ஏன்னா அவருக்கு ஒரு டிவைன் நேச்சர் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து அதில் என்ன காமிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ஹியூமன் நேச்சரை தான் அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவரும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய டிவைன் நேச்சரை வச்சு எதையும் காமிக்கணும்னு அவருக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறத அவருடைய ஹியூமன் நேச்சரில் நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துகிறார். நம்மளுக்கு வந்து அது அவ்வளோ தெரிஞ்சால் போதும். அடுத்து, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமுள்ளவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். ஸோ இந்த 5 to 6 நம்ம பார்க்குறோம், உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய். அப்போது ஒரு மலையின் மேலே அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து மவுண்ட் சியோன் மலை, அதாவது யூதர்களுக்கு ஞாபகம் வர்றது மலை அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட இடம், தேவன் பேசின இடம், அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இதை வாசிக்கும்போது தோணலாம். அப்போ ஒரு உயர்வான இடத்துக்கு போய் எல்லா மலையில் போய் நிற்கும் போது கீழே எதை பார்த்தாலும் வந்து ரொம்ப சின்னதாக வந்து தெரியும். அப்போ இதுலேருந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன காரியம் தானே, இதை லைட்டாக நம்ம வந்து செஞ்சுட்டா நம்ம வந்து எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது நவ் ஆர் நெவர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை நீ செஞ்சேன்னா உனக்கு இது கிடைக்கும், அப்படி இல்லைன்னா உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நமக்கு வந்து சொல்லும்போது அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் உடனே நம்ம ஒரு சின்ன ஒரு இது தானே அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சுருக்கலாம். ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீர் என்னை பணிந்து கொண்டாள், ஜஸ்ட் பவ் பண்ணணும். பணிந்து கொள்ளுகிறதுங்கிறது வந்து குனிஞ்சு வணங்கணும் அப்படிங்கிற அர்த்தம் தான் அதில் கொடுத்துருக்கு. அப்போ அதை செஞ்சுருந்தா இந்த முழு ராஜ்யமும் உனக்கு அப்படின்னு. ஸோ நம்மளுடைய லைஃப்லேயும் ஒரு சின்ன காரியம் தானே, இதை லைட்டாக செஞ்சுட்டா ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம போக முடியாது. கடவுள் வந்து எப்போவுமே வந்து உடனே ஆன்சர் வந்து நம்ம எங்கேயுமே நிறைய இடங்களில் பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு ப்ராசஸ் மாதிரி போகிறது வந்து நம்ம பார்க்கலாம், பழைய பாட்டிலையும் சரி புதிய பாட்டிலையும் சரி. அப்போ இந்த இடத்துல வந்து பிசாசு வந்து எப்படி ஒரு பொய்யை கொண்டு வரான் அப்படின்னு சொன்னால், எல்லாம் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எப்போ ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு, ஆதாம் வந்து விழும்போது அவருக்கு எல்லாம் வந்து ஒப்பு கொடுக்கப்பட்டது. உலகத்தின் ராஜ்யங்கள் வந்து அவருடைய கைக்கு, சாத்தானுடைய கைக்கு வந்து போயிடுச்சு. ஆனால் அவன் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்குறேன், அது கொடுக்க முடியாது. சாத்தானும் வந்து தேவனுடைய கட்டளைக்கு கீழே தான் அவன் வந்து இருக்கிறான், இல்லைன்னா சாத்தான் தேவனாக இருக்க முடியும்.
அப்போது தேவன் தான் எல்லாவற்றையும் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார், அவர் தான் ஒப்பு கொடுத்துருக்கிறாரும் கூட. ஏன்னா இவங்க விழுந்ததுனால அது அவங்களுக்கு போயிருக்குது, சாத்தானுக்கு போயிருக்குது. இப்போது நான் வந்து இவைகளை உனக்கு கொடுக்குறேன், நீ பணிந்து கொண்டா அப்படின்னா அதுவும் கூட ஒரு பொய் தான். அப்போ சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன காரியங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அது வந்து தேவனுடைய பார்வையில் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது அப்படிங்கிறப்போ அது ரொம்ப பெரிய பாவம். அதனால தான் வந்து தேவனுடைய வார்த்தையும் கூட நம்ம மாற்றக்கூடாது. ஒவ்வொரு உறுப்பும் வந்து முக்கியம், ஒவ்வொரு உறுப்பு ஆகிலும் வந்து மாறாது, அழியாது அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு ரீசன் வந்து தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அதை மாற்ற முடியாது. இப்போ இங்கே வந்து மாற்றுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உடையதாகும் என்று சொல்லும்போது அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு பின்னாக போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி போ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கடவுளுடைய விஷயத்திற்கு விரோதமாக என்ன நீ வந்து நெருக்கிற, நீ அதை செய்ய முடியாது, அதுதான், அவ்வளோதான் அதுக்கு வந்து அர்த்தம். அப்போ எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லும்போது நீ எனக்கு அத்தாரிட்டி கொடுக்க முடியாது. ஸோ செகண்ட் இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் இதை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளுக்கும் நிறைய ஃபிசிக்கலாக வந்து கஷ்டங்கள் வரும்போது நம்ம எப்படி டெம்டேஷனை ஓவர் கம் பண்ணணும். செகண்ட் வந்து அத்தாரிட்டி, ராஜ்யங்களை காமித்து அப்படின்னு சொல்லும்போது வேலை ஸ்தலத்தில் ஒரு ப்ரமோஷனோ இல்லை வீடில் ஒரு எல்லாரும் முன்னாடியும் ஒரு பேரோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் இதில் வந்து பார்க்கும்போது ஒரு அதிகாரத்தை வந்து ஒரு சின்ன விஷயம் தானே, உனக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து முக்கியம் கிடையாது, தேவனுடைய வார்த்தை முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து உனக்கு ரைட் கிடையாது என்கிட்ட அப்படிங்கிறத அவர் வந்து காண்பிக்கிறார். அடுத்துக்கப்புறம் வந்து அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் இப்போ நம்ம பார்க்கலாம். மத்தேயுவில் வந்து இது அப்படியே கொஞ்சம் மாறி வருது. ரெண்டாவது கேட்ட இந்த காரியம் வந்து மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆலயம் வந்து ரெண்டாவதாகவும் வந்து மத்தேயுவில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அகெயின் மத்தேயு வந்து ராஜ்யங்களை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து ராஜாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ சோதனையை முடிக்கும்போது அவர் வந்து ராஜ்யங்களை மூன்றாவது கொண்டு வந்திருப்பார். இவர் வந்து எதை கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னால் ஆலயத்தை வந்து மூன்றாவது கொண்டு வர்றாரு. ஏன் ஆலயத்தை மூன்றாவது கொண்டு வர்றாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினால இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருமே வந்து கடைசியில் ஆலயமாகிறோம். அவர் தங்குகிற ஆலயமாக நம்ம எல்லாருமே ஆகிறோம், முழு உலகமும். அப்போ அவர் தான் வந்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஸோ அதை காமிக்கிறதுக்காக, ஏன்னா லூக்காவோட மைண்டு ஃபுல்லாகவே வந்து முழு உலகமும், மாம்சமான யாவரும், ஜனங்கள் எல்லாரும், திரளான ஜனங்கள், இந்த மாதிரி வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்ணுறார். ஸோ ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம், தேவனுடைய திட்டம். அதை இவர் புறஜாதிகளுக்கும் எழுதி கொண்டு இருக்கிறதுனால, இந்த புத்தகம் வந்து புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்குமான புத்தகமானதுனால இவர் வந்து இதை மூன்றாவது வைத்திருக்கிறார். இப்போ இயேசு அவருக்கு பிரதித்திரமாக அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய், இப்போ தேவாலயத்துக்கு உப்பரியின் மேலே கொண்டு போய், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கேருந்து தாழ குதியும். ஸோ இங்கேருந்து தாழ குதியும், ஏனெனில் உண்மை காக்கும்படி, இது சங்கீதத்தில் இருக்கிற வசனத்தை இப்போ வந்து பிசாசு சொல்லி, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதுப்பார். இது வந்து ஸ்பிரிச்சுவல். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல்னு பார்த்தோம், ரெண்டாவது வந்து பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், மூன்றாவது வந்து ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் தான் திரும்ப பார்க்குறோம். நீர் தேவனுடைய குமாரனானால் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் வந்து நம்மளுக்கு தேவனிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், நிறைய நேரத்தில் அவர் சைலண்ட்டாக இருக்கிறாரு, அவர் சத்தமே நம்மளுக்கு கேட்கலை. இது எப்படின்னா தேவனை ஃபோர்ஸ் பண்ணுறது, ஒரு மிராக்கிள் செய்கிறதுக்கு தேவனை ஃபோர்ஸ் பண்ணுறது. இங்கே பிசாசு வந்து அதுதான் செய்கிறான். என்னென்னா, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மையில் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இங்கேருந்து கீழே விழுந்த அப்படின்னு சொன்னால் இது வந்து 450 ஃபீட்டுக்கு மேலே இருக்குது எருசலேம் உப்பரிகை. அங்கேருந்து நீ வந்து குடிச்சு அப்படின்னு சொன்னால் கடவுள் வந்து உன்னை காப்பாற்றுவார்ல, அப்படி தான் நான் வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லி. நம்மளும் வந்து நிறைய வாக்குத்தத்த வசனங்களை பிடிச்சிட்டு தேவனே இதை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கிறோம். அது எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னா, நம்ம தான் தேவனுக்கு அடிமைகள், நம்ம தான் அவருக்கு எல்லாம் வந்து கீழ்ப்படிந்து நம்ம இருக்கணும். அவர் நமக்கு என்ன செய்வாரோ அதை செய்வேன்னு வந்து சொல்லிட்டாரு. ஏசு கிறிஸ்துவை வந்து கொடுத்துட்டாரு. நம்ம வந்து அவரை ஒரு சர்வெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இதை சொல்லியிருக்கிறீங்களா, இதை செய்யுங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க சிங்காசனத்தை பிடிச்சி ஆட்டி ஒரு தரம் வரைக்கும் விடாமல் கேளுங்க அப்படின்னு. அப்படி கிடையாது.
தேவன் வந்து அவருடைய சித்தத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு மூலமாக என்ன நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரோ அவர் எல்லாவற்றையும் கொடுத்து அதை நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் வந்து மத்தேயுவில் நம்ம வந்து பார்க்குறோம், உங்களுக்கு என்ன தேவையோ அன்றன்றுள்ள அப்பத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லும்போது அந்தந்த நாளுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை தருவேன், இதுதான் உனக்கு தேவைங்கிறது அவருக்கு தெரியும். இதை தாண்டி எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி நான் பிடிச்சவரை ஆட்ட முடியாது. அப்போது அதை வந்து இந்த சோதனை தான். ஏன்னா அவர் நீர் இதை செய்திருக்கிறேன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கல்ல, இதை நீங்கள் செய்திருக்கேன்னு சொல்லிங்களே, எனக்கு நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி நிற்கும்போது ஒரு விதத்தில், அதாவது ஒரு சிலர் வந்து அந்த ப்ராமிஸை கிளைம் பண்ணி கேட்குறது வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன், அது கரெக்ட். அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு உண்மையான ஒரு உறவு கொள்ளாமல், உண்மையான ஒரு அன்பு இல்லாமல் நீங்கள் சொன்னீங்களே அதை செய்யணும் அப்படிங்கிறது தப்பு. ஸோ எப்போவுமே பைபிளில் வந்து ஒரு காரியத்தை அதே காரியத்தை செய்யவும் செய்யாத அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கலாம் நிறைய இடங்களில். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பேலன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பேலன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரீம்லையும் இருக்கக்கூடாது, அந்த எக்ஸ்ட்ரீம்லையும் இருக்கக்கூடாது. ப்ராமிஸ் எல்லாம் கிளைம் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் தவறு. அதே சமயத்தில் வந்து ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப் வித் காட் இல்லாமல் கர்த்தர் எனக்கு நீங்கள் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொல்லுறதுக்கு ரைட்டே கிடையாது. என்னைக்கு விஸ்வாசி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு அந்த ப்ராமிஸே உண்டு. விஸ்வாசிக்காமல் அந்த ப்ராமிஸே கிடையாது. விஸ்வாசிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம அவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். ஸோ அந்த ப்ராமிஸை வந்து நம்ம எப்போ வந்து கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்படி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இது என்னை திடப்படுத்துது, அதுதான் ப்ராமிஸ். மற்றபடி அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் வந்து செய்வார். அப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்து இந்த மூன்றாவது காரியம், இதை நம்ம வந்து நிறைய பிரசங்கங்களில் ஒவ்வொரு விதமாக கேட்டிருக்கிறதுனால எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்தில் லூக்கா சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், சோதனைக்கு முன்பாக ஆவியினால் கண்டிப்பாக நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் தான் நம்ம வந்து சோதனைக்குள்ளேயே போக முடியும். அப்போது ஒரு சோதனையை தேவன் எனக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு டெஸ்ட், சாத்தான் டெம்டேஷனை கொண்டு வரான், அதுதான் கடவுள் கொடுக்குற டெஸ்ட் எனக்கு, அதை எனக்கு தேவன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்பாக கண்டிப்பாக கடவுள் ஆவியில் நம்மளை நிரப்புவார். அதன் மத்தியில் போகும்போதும் கூட ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான், தேவனோடு கூட அந்த ஆவியானவரின் பலம் இருந்ததுனால தான் அவர் வந்து அவருடைய ஹியூமன் நேச்சரில் இருக்கும்போதும் இதையெல்லாம் பேசி ஜெயிக்க முடிந்தது. அப்போ லூக்கா வந்து இந்த இடத்துல சொல்ல வர்றது என்னென்னா, ஆதாம் விட்டது. ஆதாம் எதை விட்டார்? ஃபஸ்ட் வந்து கல் அப்பமாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன இதை வந்து அவர் சாப்பிட்டுட்டார். ஏன்னா பசிக்குது, கண்ணுக்கு அழகாக இருக்குது, எடுத்து ஏவாள் சாப்பிட்டாங்க, அப்புறம் இவங்க சாப்பிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த இதை பார்க்குறோம். அடுத்து வந்து ராஜ்யங்கள். இதில் வந்து இவர் வந்து சொல்கிறாரு, எல்லா ராஜ்யமும் வந்து எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டம்னாதெல்லாம் உனக்கு நான் வந்து தருவேன் அப்படின்னு. அப்போ அங்கேயும் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? ஆல்ரெடி ஆதாமுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது, எல்லாமே வந்து ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தையை வந்து விசுவாசியாமல் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சாத்தானை பண்ணிட்டுக்கிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு? எல்லாமே வந்து இழந்து போனாங்க. மூன்றாவது வந்து நம்ம பார்க்குறோம், எருசலேம் உப்பரிகையில் போய் கீழே விழு அப்படின்னு சொல்லி. அப்போ சாத்தான் வந்து இதை நீ செய் அப்படின்னு சொல்லி ஏவாள்கிட்ட சொல்லும்போது, என்னது தேவர்களை போல் நீங்கள் ஆவீங்க தானே அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் அதை மாதிரி தான் ஆக போகிறீங்க அப்படின்னு சொன்னதுனால யாரை சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், தேவனை வந்து அவங்க டவுட் பண்ணாங்க. ஏன்னா தேவன் வந்து சொல்லலை, தேவன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சாப்பிடாதீங்க அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்லியிருந்தார். சாத்தான் வந்து சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் தேவர்களை போல் இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே தேவனுடைய வார்த்தையை வந்து அவங்க டவுட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து இவர் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டார் எல்லா 3 இதுலேயுமே. ஸோ எப்படி ஆதாமோட அவர் முடித்தாரோ, இவர் 2வது ஆதாம்னு காமிக்கிறதுக்காக அது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி லூக்கா இந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தில் அவர் வந்து சொல்கிறாரு, பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அப்போ திரும்பியும் அந்த சோதனை அவருக்கு வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டெம்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சீசன், அது பர்மனென்ட் கிடையாது. ஆனால் சீசன் அது வரதான் செய்யும் அப்படிங்கிறத லூக்கா வந்து காமிக்கிறார்.